ஹிஸ்டரியோட டைம்லைன் தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ டைம்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, வேர்ல்டு ஹிஸ்டரியோட டைம்லைன் தான் பார்க்க போறோம். ஓகேவா, வேர்ல்டு ஹிஸ்டரியோட இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் எந்த டைம் பீரியட்குள்ள 1910 to 1920 இருக்க இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரி தான் பார்க்க போறோம். ஓகேவா, ஸோ இந்த டைம் பீரியட்குள்ள நம்ம ஒரு 5 ஈவெண்ட்ஸ் பார்ப்போம். ஓகேவா, அதாவது நம்ம இதுல இப்போ 5 ஈவெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா, ஸோ 1910 to 1920 உண்டான டைம்லைன் இதுதான். ஓகேவா, நான் இங்க வரைஞ்சிருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி டைம்லைன் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்கேல் எழுதணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸ்கேல் இல்லை அப்படின்னா உங்களுக்கு மார்க் கம்மி பண்ணிடுவாங்க. ஓகே, இந்த ஸ்கேல் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 யூனிட் ஈக்குவல் டு நம்ம எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோம், எவ்வளோ இயர்ஸ் நம்ம உள்ள கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் 1 யூனிட் அப்படின்னு சொல்றது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் இந்த 1 யூனிட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1910 to 1915, ஸோ இதுக்குள்ள நான் எவ்வளோ இயர்ஸை கவர் பண்ணியிருக்கேன், 5 இயர்ஸை கவர் பண்ணியிருக்கேனா, இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு யூனிட்டு 1. ஓகே, 1 யூனிட். ஸோ இந்த 1 யூனிட்க்கு நான் எவ்வளோ இயர்ஸை கவர் பண்ணியிருக்கேன், 5 இயர்ஸை கவர் பண்ணியிருக்கேனா, ஸோ அப்போ என்னோட 1 யூனிட் ஈக்குவல் டு என்னது 5 இயர்ஸ் அப்படின்னு நான் ஸ்கேல் எழுதணும். ஓகேவா, ஸோ இதுதான் என்னோட ஸ்கேல். ஸோ இது இம்பார்ட்டன்ட், இது இல்லை அப்படின்னா மார்க் கம்மி பண்ணிடுவாங்க. ஓகேவா, ஓகே, ஸோ இப்போ இந்த 5 ஈவெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போமா. ஓகே, ஃபர்ஸ்ட் 1914 பார்த்தீங்கன்னா அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் 1. அவுட்பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் 1. ஓகேவா, ஸோ 1914 வேர்ல்டு வார் 1 ஸ்டார்ட் ஆகுது. அதே 1918 பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த வேர்ல்டு வார் 1. ஓகேவா, 14 ஸ்டார்ட் ஆகி 18 முடியுது, எண்ட் ஆஃப் த வேர்ல்டு வார் 1. ஓகேவா, ஸோ இந்த 14க்கு 18க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஈவெண்ட் நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ 1915 லக்னோ பேக்ட். ஓகே, லக்னோ பேக்ட். 1916 சாரி இது 1916, ஸோ இது 1917 ரஷ்யன் ரெவல்யூஷன். ஸோ இயர்ஸ் தான் மெயின், அதில் நீங்கள் மாற்றி எழுதிடாதீங்க. ஓகேவா, ஓகே, ஸோ 1914 வேர்ல்டு வார் 1 ஸ்டார்ட் ஆகுது, 1918 வேர்ல்டு வார் 1 எண்ட் ஆகுது. ஸோ அதுக்கு வேர்ல்டு வார் 1 ஸ்டார்ட் ஆனதுக்கும் எண்ட் ஆனதுக்கும் நடுவில் நம்ம 2 ஈவெண்ட் கவர் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ 18 வேர்ல்டு வார் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் வேர்ல்டு எப்படி இருந்திருக்கும், பீஸ்ல இருந்திருக்குமா, அதாவது அமைதியா இருந்திருக்குமா, அதுதான் 1919. ஓகேவா, ஸோ 1919 பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்துட்டு 5 இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரி 1910 to 1920. ஓகேவா, ஒரு சம்மரி பார்க்கலாமா. ஓகே, ஸோ டைம்லைன் எழுதுறதுக்கு முன்னாடி நான் ஸ்கேல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஸ்கேல் எப்படி எழுதுறது, 1 யூனிட் ஈக்குவல் டு, ஸோ என்னோட 1 யூனிட் எது, இதுலேருந்து இது வரைக்கும் தான் என்னோட 1 யூனிட். ஸோ இந்த 1 யூனிட்குள்ள நான் எவ்வளோ இயர்ஸை கவர் பண்ணியிருக்கேன், 5 இயர்ஸை கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ என்னோட ஸ்கேல் எப்படி எழுதுவேன், 1 யூனிட் ஈக்குவல் டு 5 இயர்ஸ் அப்படின்னு எழுதுவேன். ஓகேவா, என்ன பார்த்தோம், அந்த 5 இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ். 1914 வேர்ல்டு வார் 1 ஸ்டார்ட் ஆகுது, 1918 எண்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்ட் ஆனதுக்கும் எண்ட் ஆனதுக்கும் நடுவில் ஒரு 2 ஈவெண்ட் கவர் பண்ணுமா, 1916 1917. 1916 லக்னோ பேக், 1917 ரஷ்யன் ரெவல்யூஷன். ஓகே, இப்போ 1918 வேர்ல்டு வார் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் வேர்ல்டு எப்படி இருந்திருக்கும், பீஸா இருந்திருக்குமா. ஸோ அப்படி ஞாபகம் வச்சு 1919 பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு நீங்க எழுதிக்கோங்க. ஓகேவா, ஸோ இதுதான் அந்த 5 இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ். ஓகேவா, ஓகே, தேங்க்யூ.